வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். NLC தொழிலாளர் உண்ணாவிரதத்தில் மயங்கி விழுந்த 19 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மும்பையில் செபி அதிகாரிகளுடன் தமிழக அதிகாரிகள் பங்கு விற்பனை குறித்து பேச்சு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீதான கொலை முயற்சி வழக்கில் முன்ஜாமீன். தினமும் சென்னை நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திட நிபந்தனை. உத்தரகாண்டில் மழை வெள்ளத்தில் காணாமல் போன 5700 பேர் இறந்ததாக முதல்வர் விஜய் பகுகுணா அறிவிப்பு. விரிவான செய்திகள். NLC-யின் 5% பங்குகள் விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களில் 19 பேர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். NLC தொழிலாளர்கள் நடத்தி வரும் போராட்டம் 2 வாரங்களை கடந்துள்ளது. தொழிலாளர்கள் நடத்தும் போராட்டத்தால் நெய்வேலியில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மின் உற்பத்தியும் படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் முதல் மற்றும் 2ஆம் கட்ட தொழிலாளர்கள் சனிக்கிழமை முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினர். முதல் தெர்மல் அலுவலகம் அருகே துவங்கப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ள தொழிலாளர்களில் 19 பேர் மயக்கமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே செபி மற்றும் மத்திய நிதித்துறை, நிலக்கரித்துறை அதிகாரிகளும் தமிழக நிதித்துறை முதன்மை செயலாளர் தலைமையிலான குழுவினரும் NLC-யின் பங்குகளை தமிழக அரசே வாங்கிக் கொள்வது குறித்து மும்பையில் நடக்கும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளனர். இதில் ஏற்படும் முடிவு NLC போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாகர்கோவில் நீதிமன்ற தாக்குதல் கொலை முயற்சி வழக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு முன்ஜாமீன் வழங்கியுள்ள மதுரை உயர்நீதிமன்ற கிளை தினமும் அவர் சென்னை பெருநகர மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை விதித்துள்ளது. நாகர்கோவிலில் கடந்த அக்டோபர் மாதம் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசியதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது நாகர்கோவில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அரசு வக்கீல் ஞானசேகரன் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு தொடர்பாக ஜூலை 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் விஜயகாந்த் ஆஜரான போது அவருடைய வக்கீல்களுக்கும் அரசு வக்கீல் ஞானசேகரனுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் இருதரப்பு வக்கீல்களும் காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து வக்கீல் ஞானசேகரன் அளித்த புகாரின் அடிப்படையில் விஜயகாந்த் மீது கோட்டாறு போலீசார் கொலை முயற்சி வழக்கு உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கில் முன்ஜாமீன் கோரி விஜயகாந்த் சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவை விசாரித்த நீதிபதி மாலா விஜயகாந்துக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை சென்னை தலைமை மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் விஜயகாந்த் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. மனு விசாரணையில் இந்த வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு போடப்பட்ட பொய் வழக்கு என்ற வாதத்தை முன்வைத்தோம். வழக்கினை விசாரித்த மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கி மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை சென்னை தலைமை மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் காலை 10:30 மணிக்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விஜயகாந்த் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவானதை தொடர்ந்து அவர் எங்கு இருக்கிறார் என்பது ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. தற்போது முன்ஜாமீன் கிடைத்துள்ள நிலையில் செவ்வாயன்று அவர் சென்னை நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரகாண்ட் பேய் மழையின் போது மாயமான 5700 பேர் இறந்ததாக கருதப்படுவார்கள் என்று முதல்வர் விஜய் பகுகுணா அறிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடந்த மாதம் பெய்த பேய் மழையால் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் ஆயிரக்கணக்கானோர் பலியாகினர். அவர்களில் 1000 பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த தகவல்களின் அடிப்படையில் 5500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காணாமல் போனதாக உத்தரகாண்ட் மாநில அரசு அறிவித்தது. ஜூலை 15ஆம் தேதி வரையில் கிடைக்கப்பெறாதவர்கள் இறந்தவர்களாக அறிவிக்கப்படுவர் என்றும் உத்தரகாண்ட் அரசு அறிவித்திருந்தது. அதன்படி காணாமல் போன 5700 பேர் இறந்ததாக கருதப்படுவர் என்று முதல்வர் விஜய் பகுகுணா தலைநகர் டேராடூனில் கூறினார். இவ்வாறு அறிவிப்பதன் மூலம் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் பகுகுணா தெரிவித்தார். காணாமல் போனவர்களை இறந்ததாக அறிவித்தாலும் அவர்களை தேடும் பணிகளை நிறுத்த மாட்டோம் என்றும் விஜய் பகுகுணா தெரிவித்தார்.
இறந்து போனதாக அறிவிக்கப்பட்டவர்களின் பட்டியல் அந்தந்த மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன 500-700 பேரில் அதிகம் பேர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். அம்மாநிலத்தைச் சேர்ந்த 2000 பேர் மாயமானதாக அரசு புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 1000 பேரை காணவில்லை. ராஜஸ்தான், டெல்லி, மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா போன்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் அதிக அளவில் காணாமல் போயிருக்கின்றனர் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தமிழர்களின் உரிமை காக்கும் 13வது அரசியல் சட்டம் நீர்த்து போக விடாமல் மத்திய அரசு தட்டி கேட்கும் என மத்திய கப்பல் துறை அமைச்சர் வாசன் தெரிவித்துள்ளார். காமராஜரின் 110வது பிறந்த நாள் விழா திங்களன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் வாசன் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய போது, இலங்கை அரசின் 13வது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் இலங்கை தமிழர்களுக்கான உரிமையை குறைப்பதை இந்திய அரசு தட்டி கேட்கும். தமிழர்களுக்கான உரிமை நீர்த்து போக விடமாட்டோம் என்று கூறினார். ராஜீவ் காந்தி ஜெயவர்தனே ஒப்பந்தம் என்பது இலங்கையிலே இருக்கும் தமிழ் மக்களும் அங்கே வாழ்கின்ற சிங்கள மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதுவே 13வது சட்டத்தினுடைய சாராம்சம். அந்த சாராம்சத்தை குறைக்கும் வகையிலே அல்லது நீர்த்து போகும் வகையிலே இலங்கை அரசு ஏதாவது செய்தால் அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்திய அரசும் அதை தட்டி கேட்கும். காமராஜர் பிறந்தநாள் விழாவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞான தேசிகன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவை முன்னிட்டு நடந்த பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. குர்கானில் உள்ள பப்பில் குடியும் கும்மாளமுமாய் பிறந்த நாள் விழாவை கொண்டாடிக் கொண்டிருந்த 100க்கும் மேற்பட்ட பள்ளி சிறுவர் சிறுமியரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். டெல்லி, மும்பை போன்ற பெருநகரங்களில் பப் கலாச்சாரம் பெருகி வருகிறது. குடியும் கூத்துமாக காணப்படும் இதுபோன்ற பப்புகளில் சிறுவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் டெல்லி அருகே குர்கானில் உள்ள பசின் எனப்படும் பப்பில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் பங்கெடுத்திருப்பதாக போலீசுக்கு ரகசிய தகவல் வந்ததை அடுத்து அங்கு அதிரடி ரெய்ட் நடத்தினர். அப்போது அங்கிருந்த மாணவ மாணவிகள் மது குடித்துக் கொண்டும் சிகரெட் புகைத்துக் கொண்டும் ஹூக்காவை இழுத்துக் கொண்டும் இருந்தனர். அனைவரும் டெல்லி குர்கானில் புகழ்பெற்ற பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள். ஒரு மாணவனின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அந்த பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்தது. 15 வயது முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை குடிக்க அனுமதித்த குற்றத்துக்காக மேனேஜரை கைது செய்த போலீசார் பப்புக்கும் சீல் வைத்தனர். கையும் களவுமாக பிடிப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதும் அனைவரது பெற்றோரும் வரவழைக்கப்பட்டனர். அங்கு சில மாணவ மாணவிகள் தங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சாதித்தனர். அனைவரையும் கடுமையாக எச்சரித்த போலீசார் அதன் பிறகே பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். அரசை எதிர்பார்க்காமல் மழைக்காலம் வரும் முன்பே திருச்சி மக்கள் ஒன்றிணைந்து குளத்தை தூர்வாரும் பணியினை துவக்கினர். திருச்சி மாவட்டம் பொன்மலைப்பட்டி பகுதியில் உள்ள மாவடி குளம் தண்ணீர் வறண்டு போனதால் முட்புதர்கள் நிறைந்து காணப்பட்டன. 143 ஏக்கர் பரப்புள்ள இந்த குளத்தை மழைக்காலம் வரும் முன்பே தூர்வாரி சீர்படுத்த வேண்டும் என்று திருச்சி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ள நிலையில் அரசை எதிர்பார்க்காமல் பொன்மலைப்பட்டி பொதுமக்களே ஒன்றிணைந்து ஞாயிற்றுக்கிழமை குளத்தில் அண்டி கிடந்த முட்புதர்களை அகற்றும் பணியை துவக்கினர். இதனால் 10 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பகுதியில் நிலத்தடி நீர் உயரும் வாய்ப்பு உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் அரசுடன் இணைந்து தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு அரசுக்கு உறுதுணையாக இருக்க விரும்புவதாகவும் இனிவரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்பணியை தொடர உள்ளதாகவும் கூறினர். இந்த மாவடி குளம்ன்றது திருச்சியை ஒட்டி இருக்கிற ஒரு பெரிய 143 ஏக்கர் இருக்கிற ஒரு பெரிய குளம். இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் இருக்கிற யாருக்குமே இந்த ஏரி தெரியாது. இது ஒரு நல்ல நீர்நிலை. கிட்டத்தட்ட இதுல நம்ம தண்ணி தேக்கி வைக்கும் போது இதனை ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவு வரைக்கும் நிலத்தடி நீரை பெருக்க முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து இதை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா பொதுமக்கள் மட்டுமே 143 ஏக்கரையும் உடனடியாக செய்ய முடியாது. அதனால அரசாங்க சார்பாகவும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் இது சம்பந்தமா நான் பேசியிருக்கேன். அவங்க உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி பொன்மலைப்பட்டி வாசிகளின் இச்செயல் பொதுமக்களிடையே நீர்நிலைகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை அதிகப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை கந்தக்கோட்டை முருகன் கோவில் கும்பாபிஷேகம்
12 ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை பாரிமுனை ராசப்பேட்டை தெருவில் புகழ்பெற்று விளங்கும் கந்தக்கோட்டம் என்று அழைக்கப்படும் முத்துக்குமார சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் திங்களன்று காலை நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ராஜகோபுரம், மூலவர் மற்றும் மற்ற உற்சவர் விமானங்களில் புனித நீரால் குடமுழுக்கு நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி மாலை முதல் கால பூஜை யாகசாலை பூஜை துவங்கி திங்களன்று காலை 6ஆம் கால பூஜை முடிவுற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றது தனக்கு மிகுந்த மனநிறைவை தருவதாக பெங்களூருவிலிருந்து வந்த பக்தர் தெரிவித்தார். பெங்களூர்ல இருந்து இங்க சென்னையில கந்தசாமி கோயில் கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கேன். 3 நாளும் யாகசாலை பூஜை எல்லாம் பார்த்தேன். இன்னைக்கு திருப்தியா கும்பாபிஷேகம் மேல ராஜகோபுரத்துல இருந்து எல்லா கலச கோபுர விமானம் எல்லாம் பார்த்துட்டு கீழே வந்து உற்சவர், மூலவர் ரொம்ப திருப்தியா பார்த்தேன். கும்பாபிஷேகத்தையொட்டி திங்கள் மாலை தேவசேனை திருக்கல்யாணமும் தங்கம் மற்றும் வெள்ளி ரதங்களுடன் சிம்மம், யானை, நாகம், மயில், சூரபத்மன், குதிரை, தங்க தொட்டி உள்ளிட்ட 10 வாகனங்களில் புறப்பாடும் ஒரே நேரத்தில் நடந்தது. செவ்வாய் முதல் மண்டலாபிஷேகம் துவங்க உள்ளது என்றும் கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். உலகிலேயே மிகச்சிறிய வடிவிலான குர்ஆன் உத்தரகாண்ட் மாநிலம் ரூர்க்கி நகரில் இருக்கிறது. முஸ்லிம் மதத்தவரின் புனித நூலான குர்ஆன் உலகம் முழுவதும் பல்வேறு மொழிகளில் கிடைக்கிறது. ஆனால் உலகமெங்கும் காண கிடைக்காத அரிய குர்ஆன் புத்தகம் உத்தரகாண்ட் மாநிலம் ரூர்க்கி நகரில் வசிக்கும் ஷாசாத் என்பவரது குடும்பத்தினரிடம் இருக்கிறது. அந்த புத்தகத்தின் நீளம் 1 அங்குலம், அகலம் 3/4 அங்குலம்தான். உலகிலேயே மிகச்சிறிய இந்த குர்ஆன் புத்தகத்தின் எடை வெறும் 2.5 கிராம் தான். ஆனால் குர்ஆனில் உள்ள அத்தனை அம்சங்களும் இந்த குட்டி குர்ஆனிலும் இருக்கிறது. ஆனால் இதை லென்ஸ் மூலம்தான் படிக்க முடியும். लगभग मेरे ख्याल से सन 1950 के आसपास लंबाई चौड़ाई तो आप समझ लीजिए इसकी लगभग लंबाई तो इसकी 1 इंच से कुछ कम है, थोड़ा 2.5 सेंटीमीटर के लगभग, और इसकी चौड़ाई जो है 1.25 इंच के लगभग है. लेकिन ये लगभग मुझे अंदाजा है कि ये 2-2.5 ग्राम का इसका वेट होना चाहिए. உலகின் மிகச்சிறிய குர்ஆனை பாதுகாத்து வருவது தங்கள் குடும்பத்துக்கு பெருமிதமாக இருக்கிறது என்றும் தங்களது மூதாதையர் விட்டுச் சென்ற சொத்துக்களில் விலைமதிக்க முடியாத சொத்தாக இந்த சிறிய குர்ஆனை கருதுவதாகவும் ஷசாத்தின் மனைவி சபீனா பெருமிதத்துடன் கூறினார். தற்போது ரம்ஜான் நோன்பு காலம் என்பதால் ஷசாத்தின் குடும்பத்தினர் லென்ஸ் மூலம் இந்த குர்ஆனை படித்து வருகின்றனர். ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட கோதண்டராமர் சுவாமி கோவிலில் நடந்த திருக்கல்யாண வைபவத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ராமநாதபுரத்தில் பெரிய சிவன் ஆலயம் என அழைக்கப்படும் கோதண்டராமர் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக மாப்பிள்ளை அழைப்பு வீதி உலாவில் மேளதாளங்களுடன் ராமர் அழைத்து வரப்பட்டார். பின்னர் வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோதண்டராமருக்கும் சீதா தேவிக்கும் திருமணம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வறட்சி நீங்கி நல்ல மழை பெய்ய வேண்டி சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டது. கோதண்டராமர் சீதாவுக்கு நடந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மட்டுமின்றி தமிழகத்தின் பிற பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலை திங்கட்கிழமை அன்று சவரனுக்கு 176 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,248 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,531 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 70 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 44 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,835 ரூபாயாக இருந்தது. காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு தினமலர் நாளிதழ் நடத்திய கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் ஜூலை 15ஆம் தேதி கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. கல்வி தினமாக கொண்டாடப்படும் காமராஜர் பிறந்த நாள் தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் திங்கட்கிழமையன்று கொண்டாடப்பட்டது. இந்த நாளை முன்னிட்டு தினமலர் நாளிதழ் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அந்தந்த மாவட்டங்களில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவரவர் படிக்கும் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் மூலம் திங்கட்கிழமையன்று தினமலர் நாளிதழ் சார்பில்
பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற 25 மாணவ மாணவியர்களுக்கு கலெக்டர் ஹரிஹரன் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். போய் டிவி பாக்குறத நீங்க அவாய்ட் பண்ணுங்க. நீங்க அவாய்ட் பண்ணிட்டு பசங்களுக்கு உங்களால முடிந்த அளவு சொல்லி கொடுங்க. ஒருவேளை நம்ம வந்து படிக்கல, நம்ம SLC வரை தான் படிச்சிருக்கோம், குழந்தைக்கு கத்து கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, அப்பா சொல்லி தரட்டும். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல வந்து நீங்க சக்சஸ் ஆகணும்னா பெரும் முயற்சி, லட்சியம் இதெல்லாம் தேவை. இதற்கிடையே சமீபத்தில் வெளியான IAS தேர்வில் வெற்றி பெற்று தேசிய அளவில் 7வது ரேங்க் பெற்ற மதுரை டாக்டர் பிரபுசங்கர் IAS விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். The first thing is ஒரு தேசிய சிந்தனை கண்டிப்பா வரணும். அடுத்த முக்கியமான விஷயம் சமூக விழிப்புணர்வு, சிவிக் அவேர்னஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த சமூகத்துல ஒரு கடமை இருக்கு. சாதாரணமா வந்து நம்ம ஒரு தனி மனிதனா இல்லாம சமூகத்துல ஒரு கடமை இருக்கு. 2 விஷயத்துல நீங்க சின்ன பிள்ளையில இருந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி வளர்த்தீங்கன்னா அவங்க பிற்காலத்துல என்ன துறையில வந்தாலுமே சிறந்த குடிமகனா இருப்பாங்க. காமராஜர் குறித்து தினமலர் நடத்திய கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற போட்டிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் மாணவிகள் கேட்டுக் கொண்டனர். எனக்கு காமராஜர்னா ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், நிறைய காம்படிஷனும் சேர்ந்திருக்கேன். தினமலர் சார்பா இந்த கட்டுரை போட்டி நடத்தினதுக்கு நான் ஜெயிச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.